வெல்கம் டு மை சேனல் ஹெல்த்தி ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தக்காளி சட்னி. செய்ய என்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துடலாம். 2 தக்காளி, ஒரு ஸ்மால் சைஸ் ஆனியன், காரத்துக்கு வத்தல், 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவி வச்சுருக்கேன், கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு உளுத்தம்பருப்பை கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். நான் இந்த சட்னிக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த தக்காளி சட்னி வெங்காய சட்னிக்கு மட்டும் நான் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். இப்போ இது கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதே போல் வத்தலையும் நம்ம லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். லேசாக பண்ணால் போதும், இல்லைன்னா கரிஞ்சிரும். இப்போ இதே எண்ணெயில் நம்ம வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. தோல் வியாதிகள் எதுவும் வராது. மஞ்சள் நீங்கள் எல்லா சட்னி குழம்புலாம் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா. இதையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நம்ம வதக்கலாம். கொத்தமல்லியும் சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணிடலாம், ஏன்னா பச்சை வடை வரும். ஸோ கொத்தமல்லியும் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் வதக்கிட்டு இதையும் நம்ம இந்த தேங்காயோடு சேர்த்து மிக்சியில் போட்டு அரைச்சிட வேண்டியதான். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. தக்காளி கொத்தமல்லி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் சேர்த்து அரைச்சிட வேண்டியதான். இப்போ சட்னிக்கு தேவையானதை நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து அரைச்ச சட்னி மேலே ஊற்றிடலாம். இப்போ சட்னி அரைச்சி எடுத்தாச்சு. இதில் நம்ம தாளித்ததை கொட்டிடலாம். சுவையான டேஸ்டியான தக்காளி சட்னி தயார். தேங்க்யூ. கீப் வாட்சிங்.